சிறுதானியங்களில் ஒன்று குரக்கன். சிறுதானியங்கள் பொறுத்தவரையில் இதில் கம்பு, சாமை, தினை, குரக்கன், இருங்கு வருது. இதில் குரக்கன் தான் பிரபல்யமான பயிராக செய்ய வண்ணப்பட்டு வருது. இதில் நாங்கள் குரக்கன் நேரடியாக வீச்சு விதைப்பிலையும் மேற்கொள்ளலாம், அல்ல நாற்று நடுகை மூலமும் குரக்கன் பயிற்சியை மேற்கொள்ளலாம். ஆனால் வீச்சு விதைப்பு மேற்கொள்றதுல வர்ற விளைவோட ஒப்படைக்குள்ள நாற்று நடைக்குள்ள கிட்டத்தட்ட 2-3 மடங்கு விளைச்சல் நாங்கள் கூடுதலாக எதிர்பார்க்கலாம். ஆரம்பத்தில் நாற்று மேடை போடுறோம். விவசாய திணைக்களத்தின் சிபாரிசுக்கு அமைய 1000 கண்டு காலேக்கர் நிலத்துக்கு 300 கிராம் நாற்று சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது. இங்கே மல்லாகம் விவசாயிகளை பொறுத்தவரையில் 1000 கண்டு நடுகைக்கு 2 கிலோ குரக்கனுக்கிட்ட நாட்டு மேடைக்கு பயன்படுத்தினோம். நாட்டு மேடை இட்டு அது கிட்டத்தட்ட 21 நாள் வயது வர்ற நேரம் நாற்றை பிடுங்கி நடுகை செய்யினோம். அதுலேயும் இதில் நாட்டில் மேலே இலப்பகுதியில் மேலே ஒரு 3 இன்ச்சு உயரத்துக்கு விட்டு மிச்சத்தை வெட்டினோம். அதே நேரம் கீழே வேர்லையும் 1/2 இன்ச்சு விட்டு வெட்டி நடுகை செய்யணும். நாற்று நட்டு கிட்டத்தட்ட 5 நாளைக்கு இறைக்கிறேல அப்படியே உலர்வாயே விடுபடும். அதுக்கு பிறகு கண் கழுவுறண்ட செயற்பாட்டின் மூலம் அந்த நாற்றை நீர் ஊற்றி நாற்றை திருப்பி தண்ணி ஊற்றி நாற்றை தழைக்க பண்ணினோம். அதில் இப்போ நாங்கள் ஆரம்பத்தில் பசலை இடுறேல இல்லை சேதன பசலை தான் மட்டும் பயன்படுத்தினோம். கதிர் வர்ற சந்தர்ப்பத்தில் மட்டும் யூரியா பாவிக்கணும். மற்ற பயிர்களோட ஒப்படைக்குள்ள நோயாளின்ற தாக்கம் இங்கே குறைவாக காணப்பட்டாலும் பெரும்போகத்தில் செய்ய பண்ணிக்குள்ள குரக்கனில் எரிபந்தம் பிளாஸ்ட் என்ற நோய் தாக்கம் கூட இருக்குது. இது இப்போ தனியாக இப்போ இந்த நிலம் வயல் நிலம்ன்றதால இப்போ தனி பயிற்சிகை செய்யக்கல மேட்டு நிலம் சொல்லிக்கல கூட இறைப்பு நீர்ப்பாசனம் செய்ய வேண்டி இருக்கும். ஆனால் வயல் நிலத்தில் நீர்ப்பாசனம் செய்கிற அளவு குறைவு. இப்போ சிறுபோகத்தில் போட்டாலும் ஒரு 5 தடவை நீர்ப்பாசனத்தோட குரக்கனை உற்பத்தி செய்து கொள்ள முடியும். இப்போ நாங்கள் ஒரு 1/4 ஏக்கர் நிலப்பரப்பில் 200 கிலோ குரக்கன் விளைச்சலை எதிர்பார்க்கலாம்.